இப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் சுதந்திரமாக இருக்கிறோம். ஆண்களை போல் பெண்களால் சுதந்திரமாக இருக்க முடியும். ஏன்னா ஆண்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும். எல்லா இடத்துக்கும் தனியாக போயிட்டு வர்றதுக்கு ஆண்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கும் ஆபத்து இருக்குது, பெண்களுக்கும் ஆபத்து இருக்குது. பெண்களுக்கு அதிகமான ஆபத்து இருக்குது. ஆண்களுக்கு ஆபத்தே கிடையாது. தனியாக போகிறதுல ஆண்களுக்கு ஆபத்தே கிடையாது அப்படி இல்லை. எல்லா வித வன்முறைகளும் ஆண்களுக்கும் இருக்குது. பாலியல் வன்முறைகள் கூட அது பெண்களுக்கு தான் இருக்குது அப்படி கிடையாது, ஆண்களுக்கும் இருக்குது. ஓரினச் சேர்க்கைக்கு உடன்படாத ஒரு ஆணை வந்து இன்னொருத்தன் கொலை பண்ணுறான். தனது ஓரினச் சேர்க்கைக்கு உடன்படாத ஒரு ஆணை வந்து இன்னொருத்தன் கொலை பண்ணுறான். அப்போது ஆண்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இந்த பாலியல் வன்முறைகளால் இருக்குது. எல்லா ஆபத்தும் ஆண்களும் பெண்களுக்கும் பொதுவானது தான். ஆனால் ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆண்களால் இன்னும் ரொம்ப சுதந்திரமாக போய் வாழ முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில், இந்த குற்றங்கள் நிறைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் ரொம்ப சுதந்திரமாக வாழ முடியும். ஆனால் ஆண்களுக்கும் ஆபத்து இருக்குது. பெண்களால் கொஞ்சம் குறைவாக தான் சுதந்திரமாக வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு நிலமையில் ஆண்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர முடியும், நிறைய அனுபவங்களை சந்திக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பெண்கள்கிட்ட இப்போ வந்து பெண்களை தான் ஆண்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் அப்படிலாம் இருக்கிறது. ஏன்னா பெண்களுடைய உலகம் வந்து இந்த இயந்திர அறிவியலில் சின்னது, ஆண்களை விட சின்னது. அவங்க ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் தான் இருப்பாங்க. அதனால் ஒரு பெண்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆண்களால் கண்டுபிடிச்சிரும். ஏன்னா அவனுடைய அனுபவம், அவனுடைய உலகம் பெருசு. அதனால் மனிதர்களை பற்றி அறிவு ஆண்களுக்கு அதிகம், பெண்களுக்கு குறைவு. ஏன்னா ஆண்களுடைய அனுபவங்கள் அதிகம், அவனுக்கு இந்த உலகத்தை பற்றின அனுபவம் அதிகம். அதனால் வந்து ஒரு பெண்களை ஈஸியாக அவனால் கண்டுபிடிக்க முடியும், பெண்களுடைய உண்மைத்தன்மையை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஆண்களை எப்படி எடை போடுறது, அவன் ஈஸியாக ஏமாத்துறவனாக இருக்கிறானே அப்படிங்கிற கவலைலாம் இருக்குல்ல, அது பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆண்களை எப்படி தனக்கு உண்மையானவனாக இருக்க வைப்பது, அவனை எப்படி. அதனால் பெண்களை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற காரணம் என்னென்னா, அவனை நம்பக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு அறிவு இல்லை. அறிவுன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அனுபவங்கள் பரந்ததாக இல்லை, ஆண்களை விட பெரியதாக இல்லை. நீ வந்து இப்போது பெண்களுடைய உலகம் சின்னதாக இருக்கிறதுனால ஆண்கள் எளிதாக அந்த பெண்களை பார்த்துட முடியும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு குற்றங்கள் சார்ந்த உலகம், எளிமையான உலகம் கிடையாது. இப்போ பெண்களை விட ஆண்கள் சுதந்திரமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அங்கே எங்கே போகிறாங்க. அதுபோல் பெண்கள் போக முடியாது. அப்படிங்கும்போது பெண்களால் ஆண்களை புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக, அவங்க உலகம் சின்னது. ஆனால் பெண்களால் கிடையாது, ஆண்களால் பெண்களை புரிந்து கொள்ள முடியும், பெண்களால் ஆண்களை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் தான் பெண்கள்கிட்ட தன்னை உண்மையானவனாக உணர வைக்க வேண்டும், நம்பிக்கை உடையவனாக நடந்து கொள்ள வேண்டும். தினமும் பேசணும், நீ என்ன பண்ணுனங்கிறத தினமும் உன் மனைவிட்ட சொல்லு. அதன் மூலம் மட்டும்தான் பெண்களுடைய நம்பிக்கையை ஆண்கள் பெற முடியும். இன்றைக்கி அந்த ஆண் வந்து என்ன பண்ணுனா, தான் புருஷன் என்ன பண்ணுனா, எங்கே போயிட்டு வந்தான், யார்கிட்ட பேசினா, என்னென்ன அனுபவங்களை சந்தித்தான், தனக்கு எதிரான அனுபவங்களில் அவன் ஈடுபட்டானா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெண்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் ஆண்கள் தான் இந்த உலகத்தில் பெண்கள்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் சுதந்திரமாக சுற்றி வருவதற்கான வாய்ப்புகளும் அனுமதிகளையும் பெண்களை விட ஆண்கள் பெற்றிருக்கிறார்கள். நீ சுதந்திரமாக இருக்கிறங்கிறதுக்காக அது வந்து பெண்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தி விடக்கூடாது. நீ சுதந்திரமாக இருக்கிறல்ல, ஊர் சுற்றி வர, அங்கே போகிற, இங்கே போகிற, எங்கே வேணாலும் நீ போயிட்டு வர, ஜாலியாக ஒரு எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுற, எல்லாம் பண்ணுற, எல்லாமே எதுக்கு? அதனால் நீ பெண்கள்கிட்டருந்து விலகி உன் உலகமே தனியாக இருக்குது. உன்னை பற்றி நீ சொன்னால் தான் அந்த பெண்களுக்கு தெரியும். அப்போ நீ சொல்லணும், தினமும் நான் இப்படி உனக்கு நம்பிக்கையானவனாக தான் இருந்து நான் எல்லா அனுபவத்தையும் நான் பெற்றேன், இந்த உலகத்தில் எல்லா அனுபவத்தையும் உனக்கு நம்பிக்கையாகத்தான் நான் இருந்து பெற்றேன் அப்படின்னு இந்த ஆண்கள் வந்து பெண்களுக்கு சொல்லணும். ஒரு கணவன் வந்து மனைவிக்கு இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணினேன், என்னுடைய எல்லா அனுபவங்களையும் சொல்கிறேன், எல்லா அனுபவங்கள்லேயும் நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு ஆண்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட இன்றைக்கி குறைவாக பேசினாலே போதும், அதுலேருந்து பெண்ணை வந்து பெண் மீதான நம்பிக்கையை, தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வான். ஆனால் ஆண்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு பெண்கள்கிட்ட. அதன் மூலமாக நான் உனக்கு உண்மையாகத்தான் எனது தினசரி அனுபவங்களை பெற்று வருகிறேன் என்பதை பெண்ணுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் நிறைய பேச வேண்டியிருக்கு. பெண்ணிற்கு உண்மையாக இருப்பது என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆணுக்கு தான் அது ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து அதுக்கப்புறம் தான் உண்மையாக இருக்கணும். ஆனால் அது உண்மையாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். பேசுவதன் மூலமாக
அவங்க என்ன உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, நமக்கு உண்மையாக இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ ஆண் வந்து நிறைய பேச வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்கிறான். பெண் வந்து குறைவாக பேசினாலே போதும். ஆண் தான் நிறைய பேசணும். ஏன்னா பெரியவங்க யார் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள். இது ஒரு செயற்கையான உலகம். அதனால் வந்து உண்மையிலே பெண்கள் தான் இயற்கையில் பெரியவர்கள். பெண்கள்னால் கடவுள்னு அர்த்தம். அப்போ அப்படி இருக்கும்போது, ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் கடவுள், ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவியாக கூட இருக்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ரொம்ப எளிமையானவங்க, ஒரு குழந்தைகள்னு சொல்லலாம். ஆண்களின் பார்வையில் பெண்கள் வந்து ஒரு குழந்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுடைய திறமைகளோடு ஒப்பிடும் பொழுது, ஆண்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது பெண்கள் மிக மிக எளியவர்கள். அதனால் வந்து ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட நிறைய பேசக்கூடிய இடத்துல இருக்குது. ஏன்னா பெரியவங்க தான் சின்னவங்ககிட்ட நிறைய பேசுவாங்க. சின்னவங்க வந்து பெரியவங்ககிட்ட நிறைய பேசக்கூடாது. அதுபோல் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்காதீங்க. அது தப்பான ஒரு புரிதல். தப்பான வாழ்க்கையை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. அப்போ நிறைய ஒரு நீங்கள் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட நிறைய பேசுகிறது, ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட குறைவாக பேசுகிறது, இது வந்து தவறான ஒரு வாழ்க்கை முறை. இந்த பொருந்தி வாழணும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கு நீங்கள் பொருந்தி வாழ வேண்டும். ஒரு ஊர்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு ஊருக்கு ஒருத்தர் நடந்தே போனால் எப்படி இருக்கும்? வாகனத்தில் தான் போகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போகணும். 10 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற ஒரு சைக்கிளில் கூட போகலாம், 2 வீலரில் கூட போகலாம். ஆனால் நீ நடந்து போகிற அப்படின்னா, ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு ஊருக்கு நீ நடந்து போகிற அப்படின்னா, நீ இந்த உலகத்தை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. நேரம் தான் வேஸ்ட் ஆகும். இப்படியே நீ நான் நடந்தான் போவேன். நடந்து போகிறதுங்கிறது இயற்கையானது. அப்போது இயற்கையானதுங்கிறக்காக நீ நடந்து போகிற, உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னா நேரம் தான் வேஸ்ட் ஆகும். உன்னால் பெருசாக எதையும் செய்ய முடியாது. அதுபோல தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையானது. இங்கே ஆண்கள் தான் பெரியவர்கள், ஆண்கள் தான் பெண்களுக்கு கடவுள். அதனால் ஆண்கள் தான் வந்து பெண்களிடம் நிறைய பேசணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரும். அப்போ வந்து பெண்கள்கிட்ட ஆண்கள் வந்து குறைவாக பேசுவாங்க, பெண்கள் தான் நிறைய பேசுவாங்க. ஏன்னா அந்த எளிமையான இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் தலைவர்கள், பெண்கள் தான் ஆண்களுக்கு கடவுள். பெண்கள் ஆண்களை விட இன்னும் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. பெண்களுடைய உலகம் பெருசாக இருக்கும். 2040க்கு அப்புறம் அப்படி ஒரு உலகம் தான் வரப்போகுது. அப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட நிறைய பேசுவாங்க, ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட குறைவாக பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை வரப்போகிறது. நான் எதுக்காக இந்த டாபிக் இறங்க, அதனால் வந்து சரி ஓகே, மறந்துச்சு எந்த டாபிக் வந்தேன்னு தெரில, கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில், இந்த ஆண்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களிடம் ஆண்கள் உண்மையாக இருக்க வேண்டும், ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதுக்காக இவன் நிறைய பேசணும். நான் தினசரி அனுபவங்களை சந்திச்சிருக்கேன், உனக்கு உண்மையாக இருந்து நான் எங்கேயோ சுதந்திரமாக சுற்றினா கூட உங்ககிட்டேருந்து விலகி போகிற அளவுக்கு என்னுடைய சுதந்திரம் பெரிதாக இருந்தால் கூட இன்றைய தின அனுபவங்களில் நான் அத்தனை அனுபவங்களையும் உன்னிடம் உண்மையாக சொல்லுகிறேன், நீ கவனித்துக்கொள், உனக்கு உண்மையாக இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். இதுதான் வந்து உண்மையாக இருக்கிறது எப்படின்னா, நீ நிறைய இன்றைக்கி என்னென்ன பண்ணங்கிறத உன் மனைவிட்ட சொல்லணும். அது வந்து இயற்கையாக இருக்கணும். அப்படின்னா உன் மனைவி உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா அனுபவங்களையும் பற்றி உன் மனைவிட்ட சொல்லுவேன். பேசணுங்கிறதுக்கெல்லாம் பேச முடியாது. அது இயற்கையாகவே நடக்கிற ஒரு நடைமுறை. அப்போ நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது தெரியுமா? நீ யாருக்கிட்ட நிறைய பேசுகிறியோ, ஆண்கள் வந்து யாருக்கிட்ட நிறைய பேசுகிறாங்களோ அந்த பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அவன் வந்து அவனால் பேச முடியும். அது சும்மா கல்யாணம் பண்ணிட்டா அவங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்லாம் கிடையாது, அது வராது. பிடிச்சிருந்தா தான் உனக்கு உன் மனைவிட்ட நிறைய பேசணுங்கிறதே வரும். பிடிக்கலன்னா உனக்கு பேசவே வராது. உன் மனைவிகிட்ட பேசவே தோணாது, பார்க்கவே தோணாது. பிடிக்காத மனைவியை பார்க்கவே தோணாது. அதனால் பிடித்த மனைவியைத்தான் பார்க்க தோன்றும், பார்க்க தோன்றுகிற மனைவியிடம் பேச தோன்றும். அப்போது ஒரு மனைவி பிடித்தவளாக இருக்க வேண்டுமென்றால் அவளுக்கு என்ன இருக்கணும் தகுதி அப்படின்னா, அவள் வந்து வீட்டிலே இருக்கக்கூடாது. அவளுடைய உலகமும் ஆண்களுக்கு இணையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வெளியில் வேலைக்கு போகணும், சுயமரியாதை இருக்கணும், ஆண்களுடைய உழைப்பை எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு அடிமையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு ஆண்களுக்கு நிகரான ஒரு தகுதியை வளர்த்து கொண்டு சுயமரியாதையோடு ஆண்களை எதிர்பார்க்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களை பார்த்தா ஒரு பயம் வரணும் ஆண்களுக்கு. எப்போ பயம் வரும்னா வேலைக்கு போனால் தான் பயம் வரும். சுயமரியாதை எதிர்பார்க்குற ஒரு பெண்ணாக இருக்கணும், அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். நேர்மை ஒரு பெண்ணிடம் இல்லை என்றால் உடனே அவள் என்ன பண்ணுவாள், ஆண்களை தான் ஏமாற்றுவாள், ஆண்களின் உழைப்பை தான் சுரண்டுவாள். அப்போ அந்த மாதிரி பெண்கள்கிட்டலாம் இப்போ ஆண்களுக்கு பேசவே தோணாது. ஏன் மனைவிகிட்ட பேச தோணலை உனக்கு அப்படின்னா இந்த காரணமாக தான் இருக்கும்.
ஆண்கள் மனைவிகள்கிட்ட ஆண்கள் ஏன் பேச தோண மாட்டேங்குது அப்படின்னா நிறைய ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட நேர்மை ரொம்ப குறைவு. வேலைக்கு போகாமல் ஆண்களின் உழைப்பை சுரண்டுறாங்கல்ல. ஆண்களுடைய உழைப்பு உன்னுடைய இயற்கையான உரிமையை போல் நீ நினச்சிக்கிற. அந்த சுரண்டுறது இருக்குல்ல, அது வந்து தப்பான ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். அதனால் நீ உழைச்சி உனக்கு தேவையானது நீ தான் பெற்றுக்கணும். ஆண் தனக்கு தேவையானதை அவன் சம்பாதிக்கிறான். இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். உணவை பகிர்ந்து கொள்கிறார்கள், உதவிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், அறிவுகளை அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள், பொருட்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். பகிர்ந்து கொள்வது தானே இருக்கணுமே தவிர அப்படியே சம்பாதிச்சு மொத்தமாக கொண்டு பொண்டாட்டிக்கும் கொடுத்துடக்கூடாது. அதில் பொண்டாட்டி சம்பளத்தை தூக்கி ஆண்கள்ட்டையும் கொடுத்துடக்கூடாது. அது உன்னுடைய பணம். நீ குடும்பத்துக்கு தேவையானதை 2 பேரும் சரிசமமாக பகிர்ந்துக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு 20,000 தேவை அப்படின்னா ஒரு மனைவி 30,000 சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு மனைவி தனது குடும்பத்திற்காக 10,000 கொடுத்தா போதும். ஏன்னா குடும்பத்துக்கு 20,000 தான் தேவை. அதுபோல் ஒரு கணவன் 50,000 சம்பாதிக்கலாம். ஆனால் குடும்பத்துக்காக 10,000 கொடுத்தா போதும். 20,000 மனைவி 10,000, கணவன் 10,000. இதுதான் நேர்மையான அப்போ தான் நிறைய பேசுவாங்க. இந்த நேர்மை இருக்கணும். ஏன் நேர்மை இல்லை உறவுகளில், குடும்ப உறவுகளில் நேர்மை இல்லை. ஒரு பெரிய அநீதி, நேர்மையின்மை தான் நடக்குது. சுரண்டல் நடக்குது. பெண்கள் தான் முக்கியமாக ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனை அனுமதிக்கிறவர்களாக ஆண்கள் இருப்பதால் தான் ஆண் பெண் உறவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசுவதற்கு லவ் பண்ணும்போதெல்லாம் நல்லா பேசினேன், இப்போ பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னா அப்போ எப்படி பேசுவாங்க? நீ நேர்மையாக இருக்கணும். அந்த உறவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உறவு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் நேர்மையாக இருந்தால் தான் நீ பேசுகிறது உனக்கு முக்கியம். அப்படின்னா அதற்காக நீ உன்னை அதற்கு தகுந்தாற்போல் மாற்றணும். நேர்மையாக இருக்கணும், பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், சம்பாதிக்கணும் பெண்கள். அந்த மாதிரி நிறைய விஷயத்தை கஷ்டப்பட்டால் தான் பேசுகிற அந்த வாய்ப்பே, பேசுகிற ஆர்வத்தையே பெற முடியும். உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். இந்த சோறெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பேசவே தோணாது. ஏன்னா பேசுவதை விட மிகப்பெரிய இன்பத்தை இந்த சோறு தந்து விடுகிறது. பேசுவதை விட மிகப்பெரிய இன்பத்தை இந்த சோறு தருகிறது. அதனால் பேசணுங்கிற ஆசையே வராது. சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா கடமைக்கு பேசிட்டு இருந்துருவீங்க. அதை தாண்டி மேலான அறிவு தேடல் என்பதே இருக்காது. ஏன்னா இது ஒரு அறிவுபூர்வமான உணவே கிடையாது. நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி அறிவு தேடல் இருக்கும்? அதனால் பேசணும், உண்மையாக இருக்கணும். நிறைய பேசணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தேவை, உடற்பயிற்சி தேவை. சும்மா அவ்வளோ ஈஸியெல்லாம் பேச முடியாது. இப்போ கடந்த காலத்துலலாம் நிறைய பேசுனாங்க. நமக்கு அப்போல்லாம் டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. அப்போ அவங்களுக்கு பொழுதுபோக்கே பேச்சு தான். எப்படி அவங்களால நிறைய பேச முடிஞ்சதுன்னா உடல் உழைப்பு சார்ந்த வேலையை தான் பார்த்தாங்க, விவசாயம் பார்த்தாங்க, வாங்குன்னு கஷ்டப்பட்டு வருவாங்க. அதுவே பயங்கர எக்ஸசைஸு. அப்போ வீட்டுக்கு வரும்போது உடம்புல வலி இருக்கும். அன்னைக்கு இவ்வளோ வகையான உணவுகள் கிடையாது. இந்த மாதிரி பேக்கரி, பிரியாணி உணவுகள், சாக்லேட் அப்படியெல்லாம் கிடையாது 50 வருஷத்துக்கு முன்னாடி. உணவுகளே பார்த்தா குறைவாக தான் இருக்கும். உணவுகளை அவங்களுக்கு மிகப்பெரிய இன்பத்தை தராது. இந்த சோளக்காடி வெறுப்பாக இருக்கும், கேழ்வரகு கூட 3 நேரமும் குடிக்கிறது வெறுப்பாக இருக்கும். அப்போ அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய இன்பத்தை தரக்கூடியதே இந்த பேசுகிறது தான். ஆனாலும் அந்த சோளக்காடியும் கேழ்வரகு கூட அவங்கள அடிமைப்படுத்தும், அந்த பேசுவதற்கான ஆர்வத்தை தடைப்படுத்தும். ஆனால் அவங்களுடைய உடல் உழைப்பு இருக்குல்ல, கடந்த கால மக்கள் 50 வருடத்துக்கு முன்பு எங்கே போனாலும் நடந்தால் போவாங்க, சைக்கிள் கிடையாது, வயலில் உழைப்பாங்க, எல்லா வேலையும் உடல் உழைப்பு சார்ந்த, உடம்புல வலி இருக்கும். அதனால் அவங்க நிறைய பேசினாங்க. டிவி, மொபைல் ஃபோன் அந்த காலத்தில் இல்லைன்னா கூட அதனால் அவங்க பேசுவது சார்ந்த பொழுதுபோக்கு அன்னைக்கு இருந்தது. அதுதான் அவர்களுக்கு ஆதாரமாக இருந்தது, மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருந்தது. அதனால் பேசணும் அப்படின்னா உணவில் கட்டுப்பாடு தேவை, உடற்பயிற்சி தேவை. அப்போ தான் உன் மனைவிகிட்ட நீ பேச முடியும். பேசுவதன் மூலமாகத்தான் உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருக்க முடியும். பிடித்தவளாக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும், பிடித்த வாழ்க்கை வாழ வேண்டும்.